கேமரா நீங்கள் டெசர்ட்டில் பார்த்துருப்பீங்க, ஜூவில் பார்த்துருப்பீங்க, பீச்சில் பார்த்துருக்கீங்களா? நாங்கள் பார்த்தோம். இந்த இடத்துக்கு எப்படி ரீச் ஆகலாம், இங்கே இருக்க ஸ்டேயிங் ஆப்ஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் டைம் டு விசிட்னு இந்த வீடியோ இதை பற்றி ஒரு கம்ப்ளீட் கைடாக இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரீவியஸ் எபிசோடில் சித்ரதுர்கா டு கோகர்னா வந்த எங்கள் பைக் ரைட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பார்த்தோம். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டினியூட்டிக்காக அந்த வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்க, செக் பண்ணுங்கள். 280 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ண வேண்டிய நம்ம கூகுள் மேப்ஸ் துணையால் எக்ஸ்ட்ரா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணி 308 கிலோமீட்டர்ஸோட இந்த டேட் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஃபார் ஒன் டேயில் மேக்ஸிமம் நாங்கள் ட்ரைவ் பண்ணது 308 கிலோமீட்டர்ஸ் தான். இந்த வீடியோவோட டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்த மாதிரி இந்த எபிசோட் நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ண போகிறது நாங்கள் ஸ்டே பண்ண பிளேஸை பற்றி தான். இந்த பாண்டுரங் ரெசிடென்சி கும்டாங்கிற ஏரியா பக்கத்தில் காகல்னு ஒரு பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த அக்காமடேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துட்டு நாங்கள் இந்த பிளேஸ் ஏன் சூஸ் பண்ணாங்கிறத அடுத்தடுத்து சொல்கிறோம். இங்கே நீங்கள் 2 பேராக வந்தால் தங்குற மாதிரியான ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது. எல்லா ரூம்ஸ்லையுமே அட்டாச் பாத்ரூம்ஸோடு வருது. ஏசி அண்ட் நான் ஏசி 2 ஆப்ஷனுமே இங்கே இருக்குது. ஆல்சோ நீங்கள் குரூப் ஆஃப் ஒரு 3 இல்லை ஃபேமிலியாக வந்தால் அதுக்கேற்ற போல் 3 to 6 மெம்பர்ஸ் வர அக்காமடேட் பண்ணுற மாதிரி ரூம்ஸும் இங்கே அவைலபிள் இருக்குது. சின்ஸ் மார்னிங்லேருந்து கண்டினியூஸாக ஒரு 300 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணதுனால அக்காமடேஷனை சுற்றி நாங்கள் பெருசாக அது வீடியோ இருக்கல. ஆஃப்டர்நூன் 3 PM ரீச் ஆன உடனே நம்ம ரூம் செக்இன் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் பேக் சைடில் இருக்கிற பீச்சுக்கு ஈவினிங் சன்செட் வந்து என்ஜாய் பண்ண வந்தோம். இந்த கோகர்னால உங்களுக்கு ஓம் பீச், குட்லே பீச், ஹாஃப் மூன் பீச், பேரடைஸ் பீச்னு நிறைய பீச்சஸ் இருக்குது. நம்ம இப்போ பார்க்குறது நிர்வாணா பீச். இது நம்ம ஸ்டே பண்ணுற அக்காமடேஷன்லேருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. ஈவினிங் சன்செட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தங்குற இடத்துல நைட் டின்னருக்கு சப்பாத்தி ப்ளஸ் தால் கறி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை சாப்பிட்டுட்டு ஆஃப்டர் அ லாங் டே ஆஃப் ட்ராவல் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். நெக்ஸ்ட் மார்னிங் ஸோ குட் மார்னிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 3. டே 1 நம்ம சித்ரதுர்கா வந்தோம். டே 2 சித்ரதுர்காலேருந்து இங்கே கோகர்னா வந்தாச்சு. இன்னைக்கு டே 3 டியூஸ்டே ஆகுது. காலையில் இருந்துச்சு. இப்போ எங்கே போகிறோம்னா பிரேக்ஃபாஸ்ட் போகிறோம். ப்ராப்பர்ட்டிலேருந்து கிளம்பி கோபி டேக் ஃபெரி வழியாக தான் நம்ம அந்த சைட் ஆஃப் கோகர்னா போக முடியும். நம்ம தங்கிட்டு நிர்வாணா பீச் பேக் சைடு. இங்கேருந்து அக்சசபிலிட்டி வந்து இந்த 2 டைப்பாக பண்ணலாம். ஒன்று நீங்கள் வந்து கும்டா வழியாக ரோட் பேஸில் போகலாம். இப்போயாக 2 வீலர் இங்கேருந்து ஃபெரி உங்களுக்கு கனெக்ட் பண்ணலாம். ஃபெரி எடுத்துகிட்டு நீங்கள் ட்ராப்பிங் அந்த அதர் சைட் ஆஃப் கோகர்னா அங்கே நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ போயிட்டு ஃபெரி ரைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ಇಲ್ಲಿಂದ ಫೆರಿ ಸಿಗತ್ತಾ? ಫೆರಿ ಹಾಂ ಇದು ಹಾಂ ಬೋಟ್ ಸಿಗತ್ತಾ? 2 ವೀಲರ್ ಓಕೆ ಸ್ಟ್ರೈಟ್ ಓಕೆ. அந்த சைட் பாருங்க, நல்லா அவங்க பேசுறது கன்னடா, ஹிந்தி இல்லை. இந்தமாரி தான் சொன்னேன். ஞாபகம் இருக்கு எனக்கு அந்த ரோடு சொன்னால் இப்படி தான் இருக்கும்ட்டு. உனக்கு அங்கே ஓம் பீச் போகும்போது ரோடு இப்படி தான் இருக்கும். வியூ சூப்பராக இருக்கும். இப்போ தான் நம்ம வந்து வரும்போது பார்த்துக்கலாமா? அப்படியே கீழே இறங்க பேக் வாட்டர்ஸ் தெரியுது பாருங்கள். நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில் மென்ஷன் பண்ண மாதிரி இந்த அக்னானிஷ் ரிவர் அரேபியன் சீயோட கலக்கிற இடத்துல தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுற பிளேஸ் இருக்குது. ஒன் மோர் கனெக்ஷன் வித் ப்ரீவியஸ் எபிசோட் என்னென்னா, நம்ம நேற்று சிர்சியிலேருந்து இங்கே பைக் ட்ரைவ் பண்ணி வந்தோம். அதே போல் இந்த அக்னானிஷ் ரிவரும் சிர்சியில் ஸ்டார்ட் ஆகி இங்கே தான் கடலில் கலக்குது. கோஸ்டல் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காளி, ஸ்ராவதி, அக்னாஷினி, நேத்ராவதி, முல்கின் நிறைய ரிவர்ஸ் பார்க்க முடியும். இந்த லேண்ட்ஸ்கேப் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ரைட் சைடில் தண்ணி, லெஃப்ட் சைடில் தென்னை மரம், அதுக்கு பின்னாடி வீடு, நடுவில் ரோடுன்னு இந்த இடமே அவ்வளோ சீனிக்காக இருந்தது. இப்போ நம்ம போக போகிற ஃபெரியோட டைமிங்ஸ் அண்ட் இந்த லொக்கேஷன் அப்படியே சைடில் ஆட் பண்ணுற செக் பண்ணிக்கோங்க. ரோடில் பஸ் ஸ்டாப் இருக்கிற மாதிரி இந்த ஃபெரியில் போக வெயிட் பண்ணுறவங்களுக்கு நிழல் கூடையாக இங்கே இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறவங்க லெஃப்ட் சைடில் தெரியுறது தான். நைஸில். டு பி ஃப்ரேங்க், இந்த மாதிரி ஃபெரியில்
டூ வீலர் பார்க் பண்ணுறது இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனாலையும் ஆல்ரெடி வண்டியெல்லாம் பார்க் பண்ணியிருந்ததுனாலையும் பார்க்கிங் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்தது. என்ன ஆச்சு நீங்களே பாருங்கள். வண்டி அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடுமோன்னு லைட்டாக பயம் வந்தது. பட் அங்கே இருந்த லோக்கல்ஸ் ஹெல்ப்போட ஒரு வழியாக பார்க் பண்ணோம். அதில் இது பார்க்குறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது டோட்டலி ஒரு இந்த பக்கம் ஒரு 4 இந்த பக்கம் ஒரு 4 8 பைக்ஸ் இருக்குது. பெரிய வந்து பார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது பேர் அட்லானாச்சி. இதே நம்ம போகிறோம் கராடி 5 லட்சம் போகிறோம். நம்மளோட வண்டி தான் அந்த ஃபெரியிலே நம்ம லாஸ்ட் ஏற்றின வண்டி. நம்ம வண்டி ஏற்றினதுக்கப்புறமா டுவர்ட்ஸ் கோகர்னா ஃபெரி ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு டோட்டலாக 60 rupees சார்ஜ் பண்ணாங்க. கரெக்டான பிரேக்கப் எவ்வளோன்னு தெரியல. இதே ஃபெரியில் தான் லோக்கல் பீப்புளும் ட்ராவல் பண்ணுறாங்க. நாங்கள் நோட் பண்ண இன்னொரு விஷயம் என்னென்னா, சில லோக்கல் பீப்புள்ஸில் டிக்கெட் சார்ஜ் பண்ண மாதிரி தெரியல. இந்த ஃபெரி ரைடு எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இப்போ நம்ம ஃபெரியில் வந்து கீழே இறங்கணும். வண்டி வெளியில் எடுத்துகிட்டு கோகர்னா நோக்கி போக போகிறோம். இட்ஸ் அ குட் ரைட். ஃபெரியில் போன ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இப்போ நம்ம போகிறது கோகர். அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து ஓம் பீச் போயிட்டு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு திருப்பி வந்துடுவோம். தொடர்ந்து பயணிப்போம். ஸோ நம்ம இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். பிரேக்ஃபாஸ்ட் எங்கே பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ராம்நிவாஸ்னு ஒரு ஹோட்டலு கரெக்டாக அந்த கோகர்னா ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் நிற்கிறதுக்கு ஆப்போசிட்டில். அங்கே அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம இப்போ அப்படியே ஓம் பீச் பார்க்க போயிட்டுருக்கோம். என்னது ಪತಂಜಲಿ ಶರ್ಮಾ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಗೊತ್ತಿಲ್ಲ. பத்தஞ்சலி ஹாஸ்பிட்டல் கேட்டாங்க. நமக்கு இங்கே ஒவ்வொரு ஏரியா பற்றி வந்து தெரியாது. ஸோ நம்ம போகிறது வந்து இப்போ ஓம் பீச் போகிறோம். ஓம் பீச் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 kilometers. ரோட்ஸ் இந்த மாரி தான் இருக்கும். கீழே அப்படியே கொஞ்சம் ஏறுற மாதிரி வந்துட்டு இப்போ ஃபுல்லாக அப்படியே இறங்குற மாதிரி தான் போவோம். ஹாலிடே வீக்கெண்டுங்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா க்ரௌட் எதிர்பார்க்கலாம். போகிறது ஓம் பீச், பேரடைஸ் பீச் இப்படி போட்டிருக்காங்க. ஹரிஓம் கரெக்டாக தான் போகிறோம். குட்லை பீச்சுக்கு இங்கே போனீங்கன்னா ரைட்டில் போகலாம். இதே நடந்து கூட போகலாம். குட்லை பீச் நான் இந்த இதில் நடந்து போயிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு சின்ன ட்ரெக் மாதிரி இருக்குது. அப்படியே ஓம் பீச்சுக்கு ரைட் பண்ணிட்டு போகும்போது நம்ம ரைட் சைடில் ஒரு நல்ல வியூ இருந்தது. வண்டியை பொறுமையாக ஓரம் கட்டிட்டு அந்த வியூவை பார்க்கலாம் வாங்க. சூப்பர் நைஸ் பீச். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்லை பீச். அதான் குட்லை பீச்சாக இருக்குங்க. அந்த வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே ஓம் பீச் வந்தாச்சு. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் தெரிகிறது தான் நமஸ்தே கெஃபே. ஸோ நம்ம நமஸ்தே கெஃபே வந்துட்டோம். நம்ம இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். நம்ம ஃபஸ்ட்டு போக போகிறது இந்த ஓம் பீச்சுக்கு. இந்த ஸ்டெப்ஸில் இறங்கி போனால் ஓம் பீச் ரீச் ஆகிடலாம். கீழே இறங்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துலேயே உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸுக்கு ஜூஸஸ் அண்ட் ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருக்குது. ஆல்சோ ரைட் சைடில் பீச்லாம் செல் பண்ணுறாங்க. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த ஓம் பீச்சோட ஏரியல் வியூவை பார்ப்போம். இந்த பீச் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா க்ரீனிஷாக இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராக்கி ஹில்ஸோட ஒரு நேச்சர் லவர்ஸ்க்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்டு. ஆல்சோ ஒரு 2 செமி கிரசன்ட் ஷேப்பில் இருக்க பீச்சஸோட கான்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறதுனால இது ஒரு யூனிக்கான ஒரு ஓம் ஷேப்பில் இருக்குது. அதனால தான் அந்த பீச் வந்து ஓம் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டெப்ஸ் இறங்கி வந்தால் கீழே ரைட் சைடில் கடல் இருக்கும். அதில் இருக்க ராக் ஃபார்மேஷன்ஸை சிவா ராக்ஸ் அண்ட் பார்வதி ராக்ஸ்னு சொல்கிறாங்க. ஆல்சோ கீழே வந்து நமஸ்தே கெஃபே இருக்குது. நீங்கள் சாப்பிட்டுட்டே கடலை ரசிக்கலாம். நீங்கள் ஸ்டேயிங் ஆப்ஷன்ஸுக்கும் இருக்குது. ப்ரைஸஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் வரும் லைக் 3750. 2 சைடும் பாறை இருக்கிறதுனால அது மேலே தண்ணி பட்டு எப்படி வருதுன்னு பாருங்கள்.
அகெயின் இதுதான் ஓம் பீச்சோட ஏரியல் வியூ. ஆல்சோ இந்த கோகர்னாவை ஏன் மினி கோவான்னு சொல்கிறாங்கன்னா, இந்த பீச் சைட்லேயே நிறையா பீச் ஷேக்ஸ்லாம் பார்க்கலாம். அப்படி ஒரு ஷேக்கில் தான் நாங்கள் வெயிலுக்கு எதமாக ஒரு டீயும் ஒரு லெமன் ஜூஸும் அடித்தோம். அப்போது தான் இதை பார்த்தோம். கேமரா நீங்கள் டெசர்ட்டில் பார்த்துருப்பீங்க, ஜூவில் பார்த்துருப்பீங்க, பீச்சில் பார்த்துருக்கீங்களா? நாங்கள் பார்த்தோம். अभी पानी की बोतलें बिस्लेरी नहीं, इसलिए सिर्फ पियो बिस्लेरी. அந்த கேமல் மேலே கிட்ஸ்லாம் ரைட் போனாங்க. ஃபைனலாக அந்த கேமல்ஸ் அண்ட் ஓம் பீச்சுக்கு பை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறோம். ஓகே, வெல்கம் பேக். இப்போ தான் நம்ம வந்து ஓம் பீச் பார்த்துட்டு பேக் டு கோகர்னா போகிறோம். முன்னாடி ஒரு ரெட்டிகா நிற்கிது, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபோக்ஸ் வேகன் வண்டி நிற்கிது. We can move around. கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, அப்படியே போயிடலாம். நமக்கு வழி கிடச்சாச்சு. எங்கே போகிற ரோடுன்னு தெரியல, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ போகிற பார்த்து ஆல்மோஸ்ட் லைக் கொஞ்சம் அப்லாக தான் இருக்கும். கொஞ்சம் ஏற்றம், கொஞ்சம் இறக்கும். பார்ப்போம். நல்லாவே ஏற்றமாக இருக்குது. வெதர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 33 இருக்கும், 32-33 இருக்கும். கொஞ்சம் ஹாட் வெதர் தான், ஹியூமிடாக இருக்கும். பட் யூஸ்வல் லைக் பீச் டவுன்ஸ்லாம் போனால் பீச் டவுன்ஸ்க்கே இருக்கிற ஒரு இதுக்கான வெதர் ஆக்சுவலாக. ஸோ நத்திங் நியூ. நீங்கள் பீச்சஸ்லாம் போய் பார்க்கணும், எஸ்பெஷலி இந்த மாதிரி கோகர்னா பிளேசஸ்லாம் வரணுன்னா நீங்கள் கேன் ட்ரை டியூரிங் மான்சூன் டைம். ஒன்று ஆஃப் சீசனாக இருக்கும், கூட்டம் அதிகமாக இருக்காது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வெதரும் நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணலாம். சில பேருக்கு பிடிக்காது உங்களுக்கு மான்சூனில் ட்ராவல் பண்ணுறது, சில பேருக்கு பிடிக்காது. அந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அது க்ரூஸ் மாதிரி தெரியல, பலூன் மாதிரி தெரியுது. கோகர்னா 5 கிலோமீட்டர்ஸ். வாங்க அப்படியே தொடர்ந்து பைக்கில் போயிட்டு பேசுவோம். 15 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. இன்னும் ப்ராபப்ளி ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 லிட்டர் இருக்கும். நாளைக்கு திருப்பி நம்ம கோகர்னால எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ பெட்ரோல் நாளைக்கு கூட போட்டுக்கலாம். வண்டி ஏர் செக் பண்ணோம். திருச்சியிலேருந்து கும்டா வந்து பார்த்து ஐயோ செம்ம ஆஃப் ரோடிங்க. அது வந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ்னால் ஆல்மோஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடாக தான் இருந்துச்சு. ரோட்லேயும் ஒர்க்ஸ் நடந்துக்கிட்டே இருக்காமல் ஒரு 1 இயராக. எப்படி பீப்புள் மேனேஜ் பண்ணுறாங்க தெரியல அந்த ரூட்டில். டேக்கன ஹெவி டோலான வெஹிக்கிள். ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி இது ஓட்டியாச்சு. திருச்சி கும்டா கிட்ட இது சித்திரதுலேருந்து கும்டா வந்தபோது நீங்கள் கோகர்னா இங்கே வரும்போது அந்த ரூட்லேயே மோசமானதுன்னா அந்த இதுதான் சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம் இருந்துச்சு. எப்படியோ மேனேஜ் பண்ணி ஓட்டிட்டாங்க. சில ஏதோ ரூட்டாக வெயிட் பண்ணுறாங்க, வேலை யாருக்காச்சும் வெயிட் பண்ணுறாங்க. இந்த லெஃப்ட்டு போனால் புள்ளே பீச் போகிற கரெக்ட் பண்ணுறது. அந்த லெஃப்ட்டு கீழே இறங்கினாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏறிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம இப்போ காலையில் ஒரு பாயிண்ட்டில் இருந்து ஃபோட்டோ எடுக்கணும். அந்த பாயிண்ட்டு தான் இப்போ வர போகிறோம். அந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் ரீச் ஆகிட்டோம் காலையில் அந்த பாயிண்ட்டை. இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் ஒரு ஃபேமிலி. பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் ஐ பிலீவ் இனிமேல் முடிக்கிற இறக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓம் பீச் பார்த்துட்டு இப்போ கோகர்னா மெயின் டவுன் ரீச் ஆகிட்டோம். ஃப்ரண்ட்டில் நம்ம ரைட் சைடில் ஒரு தேர் நிற்கிது. அதோட டெக்கரேஷன்லாம் வித்தியாசமாக இருந்தது. இந்த கோகர்னாக்கும் ராமாயணத்துக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லெஃப்ட் சைடில் தெரியறது தான் மகா கணபதி கோயில். இங்கே நல்லா ரஷ் இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த கோகர்னாக்கும் ராமாயணத்துக்குள்ள கனெக்ஷனை பார்ப்போம். ராவணனோட அம்மா வழிபட்டு வந்த சிவலிங்கத்தை இந்திரன் கடலை தூக்கி எரிஞ்சிடுறாரு. அதுக்கு ராவணன் வந்து கைலாய மலை போய் சிவனை நோக்கி தவம் மேற்கொண்டு ஒரு ஆத்மலிங்கத்தை வரமாக வாங்கிட்டு வராரு. சிவனோட ஒரே கண்டிஷன் அந்த ஆத்மலிங்கத்தை கீழே வச்சா அந்த இடத்த விட்டு அந்த லிங்கத்தை நகர்த்த முடியாதுங்கிறது தான்.
அந்த லிங்கத்தோட ராவணன் கோகர்ணா வந்தபோது மாறுவிடமில் இருந்த விநாயகர் கிட்ட ராவணன் அந்த ஆத்மலிங்கத்தை தந்து பூஜை பண்ண போகிறாரு. அப்போ ராவணனை ஏமாற்றி விநாயகர் அந்த லிங்கத்தை கீழே வச்சிடுறாரு. அந்த லிங்கத்தை கீழே வச்சது மட்டும் இல்லாமல் ராவணோட மாடுகளையும் கவர்ந்து செல்றாரு. ராவணனால் அந்த மாடோட காது மட்டும்தான் பிடிக்க முடிஞ்சது, மீதி மாடெல்லாம் அண்டர் கிரவுண்ட் போயிடுச்சு. இதிலிருந்து தான் இந்த ஊருக்கு கோகர்ணம், அதாவது கோனா மாடு, கர்ணம்னா காது, இதுதான் இந்த ஊரோட பெயர் காரணம். இந்த மகாபலேஸ்வர் டெம்பிள் தாண்டி போனீங்கனாலே கோகர்ணாவோட மெயின் பீச் நீங்கள் ரீச் ஆயிடலாம். பக்கத்தில் என்ன வந்தோம், மகாபலேஸ்வரர் கோவில் பார்த்துட்டு அது பக்கத்தில் ஒரு 250 மீட்டர்ஸில் மெயின் பீச் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அதை பார்க்கலான்ட்டு வந்தோம். மெயின் பீச் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்ரீ வரதா இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் மீல்ஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டான குட்லே பீச்சுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். கோகர்ணாவில் இருக்க மகாபலேஸ்வர் டெம்பிள் போனோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி கோகர்ணா மெயின் பீச் போனோம். மார்னிங் டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். தென் வர வழியில் வர்தா இன்டர்நேஷ்னல் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்கே லஞ்ச் சாப்பிட்டோம், மீல்ஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸ். அப்புறம் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு அப்படியே குட்லே பீச் வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம கவர் பண்ணுறது பார்த்திங்கன்னா குட்லே பீச் தான். வண்டியை இப்போ தான் பார்க் பண்ணிவிட்டு கீழே நடந்து வந்துகிட்ருக்கோம். அப்படியே கவர் பண்ணுவோம், வாங்க நடந்து பார்ப்போம். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. நல்லா ஸ்டீப்பாக இருக்குது, இறங்கும்போது ஈஸியாக இறங்கிடுறோம். முடிச்சுட்டு ஏறும்போது தான் தெரியும் நமக்கு ஏற்றம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. அப்படியே பொறுமையாக ஏற வேண்டியதான். ஏறும்போது ஹோம் பீச்சில் நிறைய அந்த இறக்கத்தில் நிறைய அந்த இதெல்லாம் பீச்லாம் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. இங்கே நம்ம குட்லே பீச்சில் எதுவுமே பெருசாக ரஷ் இல்லை, என்னன்னு தெரியல. ஹோம் பீச்லேருந்து நீங்கள் குட்லே பீச்சுக்கு பைக்லேயும் வரலாம். ஆல்சோ யூ கேன் டூ அ ட்ரெக்கிங். அப்படியே ஒரு சின்னதாக ட்ரெக் பண்ணிட்டு கூட வரலாம் நீங்கள். பட் ரூட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கான்னு பார்த்துங்க, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வருத்தப்படுவீங்க. அதனால் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஹோம் பீச்லேருந்து குட்லே பீச்சுக்கு வந்துட்டேன். இங்கே ஈவினிங் இருந்து ஏறி பார்த்துட்டு திருப்பி குட்லே டு ஹோம் போகலாம் அப்படின்னு போகும்போது ஐ வாஸ் லாஸ்ட் இந்த மிடில். அப்புறம் அப்படியே மேனேஜ் பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணி போயாச்சு. எஸ் வி ஆர் ரீச்சிங் த பீச். இங்கேருந்து வாட்டர் தெரியுது தூரமாக. நீங்கள் அப்படியே காட்டுறாங்க, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வேறு அப்ரோச்சிங் த வாட்டர். டீ, லெமன் சோரெல்லாம் வைக்கிறாங்க, கோகனட் வாட்டர். வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குது. Repeat. 60 minutes full smell. நம்ம அப்படியே கீழே வந்துட்டோம். There you can see the Kudle beach. இங்கே தான் கீழே இறங்கி போகணும். எனக்கு வர Finally, after a walk of 4 minutes 25 seconds, we have reached the Kudle beach.
கீழே வந்தபோது 4 நிமிஷத்துலேயே வந்துட்டேன். மேலே போகும்போது தான் தெரியும் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்ட்டு. லெட்ஸ் see. நான் அப்படியே இங்கே கட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எப்படி பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கும், கெஃபேஸ், ஷேக்ஸ், தட்ஸ் இட். அதோ தெரியுது பார்த்தீங்களா ஒரு படிமாரி, திருப்பி அது பக்கம் தான் ஏறணும். ஸோ இதுதான் குட்லே பீச். நைஸ் வியூஸ், பக்கத்தில் ஒரு கிளிஃப் மாதிரி, பீப்புள் என்ஜாயிங். அங்கே பீச்சஸ், கெஃபேஸ் எல்லாமே இருக்குது. ஓகே வாங்க வந்து பார்க்கலாம். We are starting our ascent towards Kudle bike parking. பைக் பார்க்கிங் நோக்கி போகிறோம். நமக்கு ஆப்போசிட்டில் சூரிய வெளிச்சம் வருகிறது. ஸோ we are moving towards the west side. மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4:02 இருக்கும் to be exact. ஒரு 2 hours இங்கே குட்லே பீச்சில் ஸ்பெண்ட் பண்ணோம். இட் வாஸ் நைஸ். இப்போ பைக் எடுத்துகிட்டு நம்ம திருப்பி வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு போகிறோம். முடிஞ்ச ஈவினிங் சன்செட்டை வந்து நிர்வாண பீச்சில் பார்க்கலாம். அப்படியே மேலே போகும்போது நான் வ்ளாக் பண்ணிட்டு போகிறேன். பிரெத் டேக்கிங், மூச்சு வாங்குது. நம்ம இப்போ மேலே ஏறி வந்து இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா குட்லே பீச்லேருந்து பேக் டு கோகர்னா போய் பெட்ரோல் ஃபுல் பண்ணோம். 1 பாயிண்ட் தான் வந்திருக்கு. 74 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஸோ இப்போ ஃபில் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு கராஜ் பார்த்தேன். ப்ராபப்ளி அங்கே ஏர் செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணதில் ஏர் செக் பண்ணது, அதுக்கப்புறம் ஏரே செக் பண்ணல. அங்கே ஏர் செக் பண்ணிவிட்டு அப்படியே பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு 5:30 or 5:35க்கு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது. நாட் எக்ஸாக்ட்லி ஷுர், பட் சம்வேர் பிட்வீன் 5:30 to 5:45 தான் அடுத்த ஃபெரி. ஸோ அடுத்த ஃபெரி பிடிச்சோன்னா நம்ம நேராக ப்ராப்பர்ட்டி போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து சன்செட் பார்க்கலாம். டைம் கரெக்டாக. அனதர் வே ஆஃப் அக்சஸிங் குட்லே பீச் வந்து மெயின்லேண்ட் வந்து ஆட்டோ மூலமாக குட்லேலேருந்து கோகர்னாக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஆட்டோ சார்ஜஸ் லைக் அரௌண்ட் 150 to 200 சார்ஜ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே ரெண்டட் பைக்ஸும் கோகர்னாலேருந்து கிடைக்கும். சோஃபார் நம்ம வந்து இந்த கோகர்னா பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த கோகர்னா எப்படி ரீச் ஆகிறது, இங்கே இருக்க ஸ்டேயிங் ஆப்ஷன்ஸ்லாம் பார்ப்போம். பை ரோடு உங்களுக்கு வந்து சென்னையிலேருந்து இந்த கோகர்னா ஒரு 821 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. வேறாஸ் பெங்களூர்லேருந்து ஒரு 510 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆல்சோ உங்களுக்கு பஸ்ஸஸ்லாம் ஈஸியாக வந்து பெங்களூர்லேருந்தே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணுன்னா உங்களுக்கு ஓவர் நைட் ட்ரெயின்ஸ் ஆர் அவைலபிள் ஃப்ரம் பெங்களூர் டு கோகர்னா. உங்களுக்கு பெங்களூர்லேருந்து கோகர்னா போகிற ட்ரெயின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 16595. வேறாஸ் ரிட்டர்னுக்கு பார்த்தீங்கன்னா 16596. இந்த பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ் இருக்குது. மேக் யூஸ் ஆஃப் இட். பிளேசஸ் டு விசிட் இன் அண்ட் அரௌண்ட் கோகர்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மெயினாக பீச்சஸ். உங்களுக்கு பீச்சஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஓம் பீச், குட்லே பீச், ஹாஃப் மூன் பீச், பாரடைஸ் பீச்னு ஏகப்பட்ட பீச்சஸ் வந்து கோகர்னா சைடில் இருக்குது. ஆல்சோ இந்த காகல் சைடு வந்தால் அங்கே அகஸ்தியா பீச் அண்ட் அகஸ்தியா கேவ்ஸு, தென் நம்ம இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்த நிர்வாணா பீச்சும் இங்கே இருக்குது. டெம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கோகர்னாவில் 2 மெயின் டெம்பிள்ஸ் இருக்குது. மகாபலேஸ்வர் சுவாமி டெம்பிள் அண்ட் மகாகணபதி டெம்பிள் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து நம்ம கோகர்னாவில் பார்க்க வேண்டிய பிளேசஸ். அரௌண்ட் கோகர்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்டாங்கிற ஒரு கோஸ்டல் டவுன் வந்து 32 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அந்த கும்டா பக்கத்தில் தான் நம்ம தங்கியிருக்கோம், காகல்ங்கிற ஒரு ஏரியாவில். ஆல்சோ மிர்ஜான் ஃபோர்ட் இங்கே இருக்குது ஒரு 21 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில். அண்ட் யானா கேவ்ஸ் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நீங்கள் கோகர்னா வந்து டுவர்ட்ஸ் நார்த் சைட் போனீங்கன்னா கார்வார்ங்கிற ஒரு கோஸ்டல் டவுன் 56 கிலோமீட்டர் இருக்குது. இந்த கார்வாருமே ஒரு கோஸ்டல் டவுன் தான். நீங்கள் டுவர்ட்ஸ் சதர்ன் சைட் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஹொன்னாவர் ஒரு 52 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த கோகர்னாலேருந்து. இந்த ஹொன்னாவர் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம். நீங்கள் அதை செக் பண்ணலாம், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஆல்சோ உங்களுக்கு வந்து கோகர்னாலேருந்து முருதேஸ்வர் 77 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்மளோட அடுத்த எபிசோடு வந்து இந்த முருதேஸ்வர் பற்றி தான் இருக்க போகுது. ஸ்டேயிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஆப்ஷன்ஸில் ஹாஸ்டல், ட்ரிப்பர் மாதிரியான ஹாஸ்டல் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அட் த சேம் சைட் இன்னொரு எண்டில் ஹை எண்ட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பீச் வியூ ரிசார்ட்ஸ் இங்கே அவைலபிள் இருக்குது. ஆல்சோ கோகர்னா இன்டர்நேஷ்னல்னு KSTDCயோட ரிசார்ட்டும் ஜங்கிள் லாட்ஜஸ் அண்ட் ரிசார்ட்ஸோட ரிசார்ட்டும் இங்கே அவைலபிள் இருக்குது. லாஸ்ட்டாக சொன்ன இந்த ரெண்டுமே கர்நாடகா டூரிசம் டிபார்ட்மெண்ட் மேனேஜ் அண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவர் எங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவோன்னா நீங்கள் காகலில் ஸ்டே பண்ணுங்கள் அப்படின்ட்டு. மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டேயிங் இன் காகல் என்னென்னா உங்களுக்கு ஓவர் ரஷ்ஷாக இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க, அண்ட் அட் த சேம் டைம் கோகர்னா பக்கத்துலேயே இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு நல்ல ஆப்ஷன்.
அதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் ஃபெரி ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லைன்னா ஸ்டேயிங் அட் காகல் உங்களுக்கு வந்து ஒரு ஃபெரி ரைட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் கோகர்னா ரீச் ஆனால் கூட அங்கேருந்து ஒரு 2 வீலர் ரெண்ட் எடுத்துகிட்டு ஃபெரி மூலமாக நீங்கள் காகல் ரீச் ஆகிடலாம். காகலில் நாங்கள் ஸ்டே பண்ண பிளேஸு அண்ட் அதை தவிர இங்கே இருக்க ஸ்டேயிங் ஆப்ஷன்ஸை டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். ஃபைனலாக பெஸ்ட் டைம்ஸ் டு விசிட் கோகர்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த்லேருந்து ஃபெப்ரவரி மந்த் வரைக்கும் நல்லாவே இருக்கும். வேறு மார்ச் டு மே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்மர் டைமு வெயில் கொளுத்தும். ஜூன் டு செப்டம்பர் பார்த்தீங்கன்னா மான்சூன் டைமு. சில பேருக்கு இந்த மான்சூன் டைமில் பீச்சஸ் விசிட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அந்த சில பேரில் நானும் ஒருத்தன். ஸோ உங்களுக்கு வந்து பீச்சஸை வந்து ஒரு மான்சூன் டைமில் போய் ரசிக்கணும், கூட்டம் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜூன் டு செப்டம்பர் கோகர்னா விசிட் பண்ணலாம். ஸோ இப்போ தான் நம்ம டீ குடிச்சிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ண போயிட்டுருக்கோம். டீ குடிச்சது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோட்டல் கனஜயான்னு ஒரு ஹோட்டல், கரெக்டாக நீங்கள் என்ட்ரன்ஸ் வரும்போது இந்த ஹோட்டலு நமக்காக எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, ஃப்ரீயாகவே இருக்குது. பெட்ரோல் ஃபில் பண்ணுறோம், அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நான் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியன் ஆயிலில் வந்து பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே போகிறோம். இந்த இந்தியன் ஆயிலில் தான் விஸ்வகர்மான்னு போட்டுருந்துச்சு. கோகர்னா டவுனுக்குள்ளே நாங்கள் இந்த தான் பார்த்தோம், மேப்ஸ் இது மட்டும் தான் காட்டுச்சு. மார்னிங் டைமில் வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். ப்ராபப்ளி கேன் ட்ரைவ் அரௌண்ட் ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங். வேறு ரைட் நம்ம இப்போ மேலே ஏறுறது பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கடாடி ஃபெரி பாயிண்ட்டுக்கு போகிறோம். இங்கேருந்து அட் த மேக்ஸ் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், 5 to 6. ஸோ இதுதான் கோகர்னாவில் மார்னிங் டு ஈவினிங் நாங்கள் கவர் பண்ண பிளேசஸ். ஃபஸ்ட்டு ஃபெரி ரைட் பண்ணி கோகர்னா ரீச் ஆனோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஓம் பீச் போனோம். நெக்ஸ்ட் கோகர்னா டவுன் வந்து டெம்பிள்ஸ் விசிட் பண்ணிவிட்டு மெயின் பீச்சை பார்த்தோம். ஃபைனலாக குட்லே பீச்சை கவர் பண்ணிவிட்டு இப்போ ரிட்டனுக்கு ஃபெரி ரைடில் போக போகிறோம், பேக் டு அவர் ஸ்டேயிங் ப்ராப்பர்ட்டி. இதில் நாங்கள் பாரடைஸ் பீச் அண்ட் ஹாஃப் மூன் பீச் போகிற ரூட் கன்ஃபார்மாக தெரியாதனால கவர் பண்ணல. இந்த ஃபெரி ரைட் நம்ம சேனலில் ராமேஸ்வரம் ட்ராவல் பண்ணும்போது குருசடை ஐலாண்ட் ட்ராவல் பண்ணியிருப்போம், அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருந்தது. நம்ம ரைட் சைடில் கோகர்னா, வேற லெஃப்ட் சைடில் தான் அகஸ்தியா பீச் அண்ட் அகஸ்தியா கேவ்ஸ், ஆல்சோ நிர்வாணா பீச்லாம் இருக்குது. இந்த அழகான சன்செட் வியூவோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்துருந்தா எங்கள் எஃபர்ட்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்சோ கோகர்னா ட்ராவல் பண்ண பிளான் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை முருதேஸ்வரில் மீட் பண்ணுறேன். பை பை அண்ட் ஹாப்பி ட்ராவலிங்.